கண்ணியத்துக்குரியவர்களே, ரமதான் மாதத்தை நாம் சந்தித்தோம். ரமதான் மாதத்துடைய வணக்க வழிபாடுகளை செய்தோம். 5 நேர தொழுகையை பள்ளியில் சென்று ஜமாஅத்தோடு முடிந்த அளவு தொழுதோம். குர்ஆனை நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் எம்முடைய நேரத்தை நாம் ஒதுக்கியாவது குர்ஆனை ஓதுவதற்கு தயாரானோம். இரவு வணக்க வழிபாடுகளில் பள்ளிகளில் சென்று ஆர்வத்தோடு கலந்து கொண்டோம். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அல்லாஹ் விரும்பக்கூடிய நாட்கள் அது. அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு மேன்மையான நாட்கள் அது. அல்லாஹ் விரும்புகின்ற அத்துணை வழிகளிலும் எம்முடைய வாழ்வை நாம் பயன்படுத்தினோம். வெறும் நான் நோன்பை தாகித்திருப்பதையும் பசித்திருப்பதையும் மட்டும் நான் சொல்லவில்லை. அல்லாஹ் எதை தடுத்தானோ அதிலிருந்து முற்றிலுமாக எம்முடைய வாழ்வை விலக்கிக் கொண்டோம். அல்லாஹ் எதை விரும்பினானோ அதை எம்முடைய வாழ்வில் நாம் செயல்படுத்தினோம். அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் ரமதான் மாதம் எம்மை கடந்துவிட்டு சில வாரங்கள் ஆகியிருக்கிறது. ஆனால் ரமதான் மாதத்தில் எப்படி எம்முடைய வாழ்வு இருந்ததோ அதே போல்தான் எம்முடைய வாழ்வு தொடர்கிறதா, அல்லது ரமதான் மாதத்திற்கு முன்னால் எப்படி எம்முடைய வாழ்வை நாம் கழித்தோமோ அந்த வாழ்க்கை மீண்டும் எம்முடைய வாழ்க்கையில் இணைந்து விட்டதா? என்ன பதிலாக இருக்கும் இதற்கு? என்ன பதிலாக இருக்கும்? மீண்டும் அந்த வாழ்க்கை எம்மோடு இணைந்து விட்டது. பலருக்கு ரமதான் வந்ததென்ற நினைவே சென்று விட்டது. ரமதான் வந்ததா இல்லையா என்ற நினைவு கூட அவர்களுடைய வாழ்வில் இல்லை. அவர்கள் ரமதானில் அவர்களுடைய வாழ்வில் நினைவுக்கு வரக்கூடிய ஒரே அம்சம் ரமதானுடைய இறுதி நாள், ஈதுடைய தினம். ரமதானுடைய முடிந்த அடுத்த நாள் அந்த ஈதுடைய தினத்தில் அவர்கள் அனுபவித்த அந்த காட்சிகளும் அந்த கொண்டாட்டங்களும் மட்டும்தான் இந்த ரமதானுடைய நினைவில் பலருடைய உள்ளத்தில் இருக்கிறதே தவிர ஒட்டுமொத்த ரமதானுடைய மாதமும் அதில் கழிக்கப்பட்ட நாட்களும் அவனுடைய வாழ்வும் அந்த ரமதானோடு அவனை விட்டு சென்று விட்டது பலருக்கு. பலர் இன்னும் கொஞ்சம் காலம் ஆகும் அவர்களுக்கு மீண்டும் அவர்களுடைய பழைய வாழ்வை அவர்கள் தொடங்குவதற்கு. ரமதானுடைய அந்த ஈமான் இன்னும் அவர்களுடைய உள்ளத்தில் தொற்றிக் கொண்டிருக்கிறது. இல்ல மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இன்னும் பலர் இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அவர்கள் தான் வெற்றியாளர்கள், அவர்கள் தான் கண்ணியத்துக்குரியவர்கள் அல்லாஹ்விடத்தில். ரமதானுக்கு முன்னாலும் அவர்களுடைய வாழ்க்கை எப்படித்தான் இருந்தது, ரமதானிலும் அவர்களுடைய வாழ்க்கை எப்படித்தான் இருந்தது, ரமதானுக்கு பிறகும் அவர்களுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும். ஏற்றம் இருக்கும், ஏற்றம் இரக்கம் இருக்கும். ஆனால் ஒரே அடியாக அது இறங்கி விடாத அவனுடைய வாழ்வில். இவர்கள் தான் வெற்றியாளர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கூட்டத்தில் எம்மை ஆக்குவானாக. ஏன் ரமதானில் தொழுதோம்? ஏன் ரமதானுக்கு பிறகு நாம் தொழவில்லை? ஏன் ரமதானில் பள்ளிக்கு சென்று ஜமாஅத்தோடு தொழுதோம்? ஏன் ரமதான் முடிந்து விட்டதற்கு பிறகு பள்ளியில் சென்று ஜமாஅத்தோடு தொழுவதற்கு நம்முடைய உள்ளம் தயங்குகிறது? ஏன் ரமதானில் குர்ஆனை ஓதினோம்? ரமதான் முடிந்ததற்கு பிறகு ஏன் குர்ஆனை ஓதுவதை நிறுத்திவிட்டோம்? ஏன் ரமதானில் இரவு வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டோம்? ஏன் ரமதானுக்கு பிறகு இரவு வணக்க வழிபாடுகளை நிறுத்திவிட்டோம்? யார் பதில் சொல்ல முடியும் இதற்கு? ஏன் ரமதானில் மட்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடமையாக்கிய ஒரு கடமையா தொழுகை? எல்லா நேரங்களிலும் அல்லாஹ் கடமையாக்கியது. ரமதானில் மட்டும் பள்ளியில் சென்று தொழுங்கள் என்று அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட கடமையாது? ரமதான் அல்லாத நாட்களிலும் பள்ளியில் சென்று ஜமாஅத்தோடு தொழ வேண்டும் என்று அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட கட்டளை அது. ஆனால் ஏன் ரமதானில் மட்டும் இந்த சமூகம் நிறைவேற்றுகிறது? ரமதானில் பார்த்தால் ஃபஜ்ருடைய தொழுகைக்கெல்லாம் பள்ளியில் உள்ளே செல்வதற்கு இடம் கிடைக்காத பலர் எம்மிலே இருக்கிறார்கள். ரமதான் முடிந்து விட்டால் முதல் சஃப் எல்லாம் சாதாரணமாக அங்கே வரக்கூடிய எல்லா தொழுகையாளிகளுக்கும் கிடைப்பதற்கு ஏற்ப பள்ளி தயாரிக்கப்பட்டிருக்கிறது. புதிய பள்ளி உருவாகியதா, அல்லது புதிய மக்கள் இந்த பூமிக்கு வருகை தந்தார்களா, அல்லது வருகை தந்த மக்கள் எல்லாம் வானத்திற்கு உயர்த்தப்பட்டு விட்டார்களா, அல்லது இந்த பூமியில் இருந்து அவர்கள் எல்லாம் மரணித்து விட்டார்களா? இந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் என்ன? என்ன? யாரால் இந்த மாற்றம் ஏற்படுகிறது? ஏன் இந்த மாற்றத்திற்கு இந்த முஸ்லிம் சமூகம் உட்படுத்தப்படுகிறது? ரமதானுக்கென்று சிறப்புகள் இருக்கிறது, அதற்கென்று கண்ணியம் இருக்கிறது, அது செய்யப்படக்கூடிய வணக்க வழிபாடுகளுக்கென்று மதிப்பு இருக்கிறது. அதை மறுக்கவில்லை, அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இந்த வணக்க வழிபாடுகள் எல்லாம் ரமதானில் மட்டும் கடமையாக்கப்பட்டதில்லையே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் ரமதான் வரும் வரை அல்லாஹ்வை வணங்குங்கள் என்றா கட்டளையிடுகிறான். ரமதான் முடிந்து விட்டால் அல்லாஹ்வை மறந்து விடுங்கள், இந்த பூமியில் நீங்கள் எப்படி வாழ நினைக்கிறீர்களோ அப்படி வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு கட்டளையிடுகிறான். வஅ்புது ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன், அல்லாஹ்வுடைய கட்டளை.
நபிக்கு அல்லாஹ் சொல்கிறான், வஅபுத் ரப்பக், நபியே நீங்கள் அல்லாஹ்வை இபாதத் செய்யுங்கள், வணங்குங்கள். வணக்கம் என்பது தொழுகை மட்டுமல்ல, வணக்கம் என்பது நோன்பு மட்டுமல்ல, வணக்கம் என்பது ஹஜ் மட்டுமல்ல, வணக்கம் என்பது நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய குணம், வணக்கம் என்பது உங்களுடைய குடும்பத்தார்களோடு, உங்களுடைய உறவினர்களோடு, உங்களுடைய தொழிலோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி விரும்புகிறானோ, அல்லாஹ் எப்படி நேசிக்கிறானோ அப்படி வாழக்கூடிய முறைதான் இபாதத், வணக்கம். வஅபுத் ரப்பக், அல்லாஹ்வை வணங்குங்கள் நபியே, உங்களுடைய ரப்பை வணங்குங்கள். எதுவரை? ஹத்தா யஅதியக்கல் யகீன், உங்களுடைய மரணம் உங்களை சந்திக்கும் வரை. ரமதான் வரை மட்டுமென்று அல்லாஹ் சொல்லவில்லை, உங்களுடைய மரணம் உங்களை சந்திக்கும் வரை அல்லாஹ்வை வணங்குங்கள். ரமதான் வந்தாலும் சரி, ரமதான் உங்களுடைய வாழ்வில் வரவில்லை என்றாலும் சரி, மற்ற மாதங்களை நீங்கள் அடைந்தாலும் சரி, அடையவில்லை என்றாலும் சரி, உங்களுடைய நொடிப்பொழுது இந்த பூமியில் கடைசியாக அமைக்கப்படும் வரை அல்லாஹ்வை வணங்குங்கள். இந்த கட்டளைதான் நபிக்கும், இந்த கட்டளைதான் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்திற்கும். ஆனால் நம்முடைய முஸ்லிம் சமூகத்தில் பலர் ரப்பை வணங்குவதற்கு பதிலாக ரமதானை வணங்கிக் கொண்டிருப்பவர்களாகத்தான் பார்க்கிறோம். 5 கேள்விகள். ரமதானில் நம்முடைய வாழ்வில் ஏற்பட்ட மாற்றம் ரமதானுக்கு பிறகு நம்முடைய வாழ்வில் தொடர்கிறதா என்று சம்பந்தப்பட்ட 5 கேள்விகள் தான் இந்த உரையுடைய அம்சங்கள். முதல் கேள்வி, ரமதானில் வணக்க வழிபாடுகளை செய்தோம், எவ்வளவோ இபாதத்துகளை செய்தோம். ரமதான் முடிந்ததற்கு பிறகு இந்த வணக்க வழிபாடுகளின் மீது பயம் எம்முடைய உள்ளத்தில் தொற்றிக்கொண்டதா? என்ன பயம்? வணக்க வழிபாடுகள் செய்தால் சொர்க்கம் செல்லலாம், அது சந்தோஷமான நிகழ்ச்சியா, பயப்படக்கூடிய நிகழ்ச்சியா? மகிழ்ச்சியான நிகழ்வு. ஏன் பயப்பட வேண்டும்? வணக்க வழிபாடுகளில் எவ்வளவோ தான தர்மங்களை செய்தோம். இந்த தான தர்மத்தை செய்து முடித்ததற்கு பிறகு எம்முடைய உள்ளத்தில் பயம் வந்ததா? ரமதான் முடிந்ததற்கு பிறகு எம்முடைய உள்ளத்தில் ஏற்பட்ட பயம் என்ன? முதல் கேள்வி. பதில், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே கூறுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை நபி தோழர்களுக்கு ஓதி காட்டுகிறார்கள். அல்லாஹ் கூறுகிறான், வல்லதீன யுத்தூன மா ஆதௌ வகுலூபுஹும் வஜிலா, அல்லாஹ் வழங்கியதிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள், ஆனால் அவர்களுடைய உள்ளமோ அல்லாஹுவை அஞ்சிக் கொண்டிருக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா யார்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி. கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கிறான், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யும் பொழுது ஏன் அவன் பயப்பட வேண்டும்? நியாயமான கேள்வி இல்லையா? நியாயமான கேள்வி. அப்படி என்றால் அஹுவல்லதி யஸ்னி வயஸ்ரிக் வயஷ்ரபுல் ஹம்ர், அவன் மது குடிப்பானா, அவன் திருடுவானா, அவன் விபச்சாரம் செய்வானா? அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு செலவழிக்கும் பொழுது ஒருவன் பயந்தால் அவன் விபச்சாரனா? அல்லாஹ்வுடைய தூதரே, அவன் திருடனா, அவன் குடிகாரனா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யா பின்த் சித்தீக், சித்தீக்கின் மகளே. யாரின் மகள்? அபூபக்கர் சித்தீக்குடைய மகள். சித்தீக்கின் மகளே, அப்படி அல்ல, நீ புரிந்து கொள்வது தவறு. உண்மையான புரிதல் என்னவென்றால், வலக்கின்னஹு الرجل يصوم ويتصدق ويصلي وهو يخاف ألا يتقبل منه. அவர் யார் தெரியுமா? தொழுவார், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வார், நோன்பை நோற்பார், அவர் பயப்படுவார் இந்த அமல்கள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுமா இல்லையா என்று. இதான் இந்த கேள்விக்குரிய பதில். நாம் வைத்த நோன்புகள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்டதா? யார் சொல்ல முடியும்? நாம் தொழுத தொழுகைகள், நாம் ஓதிய குர்ஆனுடைய திலாவா, நாம் செய்த திக்ர்கள், நாம் செய்த இரவு வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்டால் தான் மன் சாம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் ரமதான் மாதத்தில் ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தும் நோன்பை நோக்கிறாரோ அவருடைய கூலி என்ன? அவர் முன் சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும்.
ரமதானில் யார் இரவுடைய நேரங்களில் ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தும் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். ரமதானுடைய லைலத்துல் கத்ருடைய இரவில் யார் ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தும் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். இது எப்போது? அல்லாஹ்விடத்திலே இந்த அமல்கள் அங்கீகரிக்கப்பட்டால். இந்த பயம் எந்த முஸ்லிமுடைய உள்ளத்தை தொற்றிக் கொண்டது? இந்த பயம் எந்த முஃமினுடைய உள்ளத்தை தொடர்ந்தது? நான் செய்த வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் அங்கீகரிக்க வேண்டுமே, அங்கீகரித்து இந்த ரமதானுக்கு அல்லாஹ் கொடுக்க இருக்கின்ற கூலிகளை நான் பெற வேண்டுமே, அல்லாஹ் இந்த ரமதானுடைய மாதத்தில் இரவுடைய நேரத்தில் விடுதலை செய்த நரகத்தின் விடுதலையாளர்களோடு என் வாழ்வை நான் அமைத்துக் கொள்ள வேண்டுமே என்ற அச்சம் யாருடைய உள்ளத்தை, யாருடைய செயல்களை ஆட்டியது, பயப்பட வைத்தது? கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த கேள்விக்கு பதிலை ஒருவன் அறிய வேண்டும் என்றால் அவனுடைய வாழ்வில் இன்று இருக்கக்கூடிய அமல்களோடு ரமதானை உரசி பார்க்கட்டும். யார் ரமதானுடைய வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று பயப்படுவார்களோ அவர்கள் ரமதானுக்கு பிறகும் அந்த வணக்க வழிபாட்டை தொடர்ச்சியாக ரமதானில் செய்தது போலவே அச்சத்தோடும் பயத்தோடும் ஆதரவோடும் அந்த வணக்க வழிபாடுகளை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கூட்டத்தில் எம்மை ஆக்கட்டும்.